அனைவருக்கும் வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, குருவடி சரணம், திருவடி சரணம். மகாபிரிவா தேசாந்திரம் தோறும் பயணம் செஞ்சு ஒரு கிராமமும் ஒரு நகரத்துக்கும் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு அருள் செய்கிறது மகாபிரிவாவோட வழக்கம். அப்படி அவர் வடநாடு போயிருந்தப்போ நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. வடநாட்டில் தங்கியிருந்து முகாம் போட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி அருள் கொடுக்கறது மகாபிரிவாவோட வழக்கம். அவரை பார்க்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கேயும் கூடி வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் மகாபிரிவாவை பார்க்க ஒரு பக்தர் வரார். அவரை பார்த்தாலே தெரியும் அப்படி ஒரு செல்வந்தர் அப்படிங்கிற மாதிரி முகபாவம் இருக்குது. ஆனால் அவரோட மனசில் ஒரு கவலை இருக்கிறது மகாபிரிவாவுக்கு தெரியுது. முகத்தில் மகாலட்சுமியோட கடாட்சம் இருந்தாலும் அவரோட உடைகளில் அந்த கடாட்சம் தெரியல. ஏழ்மையில் வாடுற மாதிரி தெரிஞ்சதுனால மகாபிரிவா அவரை கூப்பிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது அவர் சொன்னார், எனக்கு தீராத பண கஷ்டம், என்ன பண்ணுறதுனே தெரியல சுவாமி. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தெய்வங்களுக்கு நான் செய்யாத பரிகாரம் பூஜைகளே கிடையாது. அவ்வளவு நல்ல ஒரு நிலைமையில் இருந்தேன்னா திடீர்னு ஏன் இப்படி ஒரு நிலைமைக்கு போனேன், நான் எதனால் இப்படி என்னோட தொழில் படுத்துது அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மன வேதனையில் இருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லி மகாபெரிவாட்ட சொல்கிறார். மகாபெரிவா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவரை ஓரமாக நிற்க சொல்கிறார். அந்த நபருக்கோ என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம மகாபெரிவாட்ட சொல்லி தீர்வு சொல்லுவார்னு பார்த்தா ஓரமாக நிற்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கா மன வேதனை. இருந்தாலும் மகா சுவாமிகள் என்ன பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு நிச்சயமான ஒரு காரியம் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அதனால ஓரமாக நிற்கிறார். வந்த பக்தர்கள் எல்லாத்தையுமே அனுப்பிச்சி வச்சுட்டு மகாபெரிவா இவரை கூப்பிட்றார். இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். இவரும் வரார். அப்போ தான் மகா சுவாமிகள் சொல்கிறாங்க, இப்போ வந்திருக்க பக்தர்கள் எல்லாருமே என்னை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போக வந்தவங்க. அவங்கக்கிட்ட பேச எனக்கு விஷயம் இல்லை, ஆனால் உங்ககிட்ட எனக்கு பேச விஷயம் இருக்குது. அதனால தான் உன்னை ஓரமாக நிற்க சொன்னேன். இவ்வளோ நடந்தது, இவ்வளோ பிரச்சனைன்னு சொன்னியே, நீ உன்னோட குலதெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சியா அப்படின்னு சொல்லி மகா சுவாமிகள் கேட்டார். இவர் இல்லை சுவாமி, நான் குலதெய்வ கோயில் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தான் மகா சுவாமிகள் சொல்கிறாரு, தப்பை உன் மேலே வச்சுக்கிட்டு கடவுள் மேலே பழிய போகிற ஏது நியாயமா அப்படின்னு சொல்லி மகா சுவாமிகள் சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் மகா சுவாமிகள் சொல்கிறாங்க, நீ உன் குலதெய்வத்தை விட்டுட்டு எத்தனை சாமியை கும்பிட்டா என்ன பிரயோஜனம்? உன்னோட குலதெய்வத்தை வருடம் ஒரு முறையாவது போய் வழிபாடு செஞ்சேனா தானே அந்த தெய்வம் உனக்கு உதவி செய்யும். உன்னோட முன்னோர்கள் வழிபடியாக வழிபாடு செஞ்ச அந்த தெய்வத்தை விட்டுட்டு மற்ற தெய்வத்துக்கு நீ பரிகாரம் செஞ்சா என்ன, செய்யலினா என்ன? வருடம் ஒரு முறை உன்னோட குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக நீ போயிட்டு வா. அங்கே போய் நீ இந்த விஷயத்தை தவறாமல் செய் அப்படின்னு மகாபிரிவா சொல்கிறாங்க. இது நமக்கும் தான். அங்கே போய் குலதெய்வ கோயிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உன்னோட வீட்டு நிலைவாசலில் கட்டு அப்படின்னு சொல்லி மகாபெரிவா சொல்கிறாங்க. அப்படி நீ செஞ்சேனா உன்னோட குலதெய்வம் உன் கூடவே இருக்கும், உனக்கு கஷ்டமே வராது அப்படின்னு மகாபெரிவா சொல்கிறாங்க. இதை அவர் செஞ்சு அவரோட வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு இருக்குது. இது மகாபெரிவாவை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதே தான் நமக்கும் சொல்கிறாரு. குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போகணும். அங்கே போய் குலதெய்வ கோயிலிருந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு நிலைவாசலில் கட்டணும். அப்படி செஞ்சோம்னா குலதெய்வமே நம்ம கூட துணைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த குலதெய்வம் தன்னோட குழந்தை நம்மளைய கூப்பிட்டு இருக்கு, நம்மளைய வந்து நம்ம வீட்டு நிலைவாசலில் நிற்க சொல்லுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து குடியேறும். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தானாக பிடக்கும். இதுதான் மகா சுவாமிகள் சொன்ன ரகசியமும் சரி, மகா சுவாமிகள் அருள்ன பரிகாரமும் சரி. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வருடம் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை நீங்கள் கண்டிப்பாக போகணும். அப்படி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமுமே வராது. உங்கள் குலதெய்வம் உங்களைய கண் இமை போல காப்பாற்றும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தினமும் புது தகவல் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.